எல்லோரும் ரத்தம் சொட்ட சொட்ட பாதுகாப்பாக கிராமத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். நடந்தவற்றை அறிந்த கிராமத் தலைவர் ஆதித்யனின் வீரத்தையும் அவனது நல்லெண்ணத்தையும் கண்டு நெகிழ்ந்தார். ஆதித்யன் தன் நாட்டின் மீது கொண்ட அன்பினால் என்னை என் நாடு விரப்பி எடுக்கவில்லை. நான் தற்செயலாக தனிந்து வந்தேன். ஆனாலும் இங்கே வாழும் உங்களை உங்கள் நாடுகள் விரப்பி அடித்திருக்கலாம். ஆனாலும் அங்கே இருக்கும் அப்பாவி பெண்கள், குழந்தைகள் மற்றும் மக்களுக்கு இந்த ஆபத்தை பற்றி தெரியாது. அவர்களை காப்பாற்றுவது நம் கடமை என்று உணர்ச்சி பூர்வமாக பேசினான். இதை கேட்டு அங்கிருந்த மக்கள் நிகழ்ந்தனர். கிராமத் தலைவர் அவர்களுக்கு மந்திர பொருட்களை வழங்கினார். தாராவுக்கு வேகமாக ஓடும் மானாக மாறும் மந்திரம், கதிருக்கு ராட்சத கரடியாக மாறும் மந்திரம், எல்ஃபுக்கு வலிமையான மந்திர சுத்தியல், சிங்கத்திற்கு 10 சிங்கங்களின் பலம், ஆதித்யனுக்கு இறந்த 5 நிமிடத்திற்குள் உயிர் கொடுக்கும் அதிசய மூலிகை. அந்த காட்டை கடந்து உண்மையை சொல்ல 2 குழுக்களாக பிரிந்தனர். ஆதித்யன், தாரா மற்றும் சிங்கம் இவர்கள் ஒரு குழுவாக சென்றனர். எல்ஃபு, கதிர் மற்றும் கிராமத்தின் மற்றொரு பலமான வீரன் இவர்கள் மற்றொரு குழுவாக பிரிந்தனர். தங்களை ஒரு காலத்தில் வெறுத்து ஒதுக்கிய அதே நாடுகளை காப்பாற்ற இந்த கிராமத்து வீரர்கள் இப்போது தங்கள் உயிரை பணயம் வைத்து புறப்படுகிறார்கள். பல நாட்கள் பயணம், கடுமையான சண்டைகளுக்கு பிறகு ஆதித்யன், தாரா மற்றும் சிங்கம் ஆகிய குழுவினர் கிரிராஜ்யத்தின் பிரதான வாயிலை மெயின் கேட் அடைந்தனர். அவர்களது தோற்றத்தை பார்த்து பயந்த காவலர்கள் அவர்களை உள்ளே விட மறுத்து விரட்டி அடித்தனர். நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்திருக்கிறோம் என்று ஆதித்யன் எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. இறுதியில் அவர்கள் ஆனவரையும் கைது செய்து கிரிராஜ்ய மன்னர் முன்பு ஒப்படைத்தனர். மன்னர் விசாரிக்க தொடங்கும் போது ஆதித்யன் தன்னை யார் என்று வெளிப்படுத்தினான். நான் சூரிய வம்சத்தின் இளவரசன் ஆதித்யன். இந்த பெயரை கேட்கத்தமும் மன்னர் மற்றும் சபையினர் திகைத்து போயினர். ஆதித்யன் உயிரோடு இருப்பதை நம்ப முடியாமல் பிறகு அவன் சொன்ன அடையாளங்களை வைத்து உண்மையை உணர்ந்தனர். அந்த காட்டில் உருவாகும் ராட்சச படை பற்றிய உண்மையை கேட்டதும் கிரிராஜ்யம் நடுங்கியது. இன்னொரு பக்கம் எல்ஃபு மற்றும் கரடியாக மாறிய கதிர் குழுவினர் சூரிய வம்சத்தை அடைந்தனர். அங்கிருந்த காவலர்கள் எல்ஃபின் ராட்சச தோற்றத்தையும் கரடியையும் பார்த்து பயந்து அவர்களை திருப்பி அடித்தனர். ஆதித்யன் பெயரை சொன்னால் மக்கள் நம்புவார்கள் என்று நினைத்தனர். ஆனால் இறந்து போன இளவரசன் பெயரை சொல்லி ஏமாற்றாதீர்கள் என்று சொல்லி அவர்களை துரத்தினர். இவை அனைத்தையும் மறைவாக நின்று பார்த்துக் கொண்டிருந்தாள் நிலா. இப்போது அவள் ஒரு அழகிய, அறிவு நிறைந்த பெண்ணாக வளர்ந்திருக்கிறாள். ஆதித்யன் உயிரோடு இருக்கிறானா? அவனை பற்றிய தகவலை தந்தவர்கள் இவர்களா என்று அவள் மனம் துடித்தது. ஆதித்யன் காட்டில் சிக்கிக்கொண்ட தினம் முதல் நிலா தன்னையே குற்றம் சுமத்திக் கொண்டு கில்ட்டி வாழ்ந்து வந்தாள். இப்போது கிடைத்த இந்த வாய்ப்பை விடக்கூடாது என்று முடிவு செய்து யாருக்கும் தெரியாமல் எல்ஃபு மற்றும் கதிரை ஒரு ரகசிய பாதுகாப்பு இடத்திற்கு, சேஃப் பிளேஸ், அழைத்து சென்றாள். அங்கே அவர்களிடமிருந்து அந்த காட்டில் நடக்கும் கொடூரமான விஷயங்களையும் ஆதித்யன் எப்படி இருக்கு நிலா, எலெஃப் மற்றும் அதிர் குழுவினரை யாருக்கும் தெரியாமல் ரகசிய பாதை வழியாக அழைத்துக் கொண்டு கிரிராஜ்யத்தை வந்தடைகிறார். அங்கே பிரிந்த நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்க்கிறார்கள். கிரிராஜ்யத்தில் ஆதித்யனை பார்த்ததும் நிலாவின் கண்களில் கண்ணீர் அருவியாக பொட்டியது. சிறு வயதில் ஆதித்யன் காட்டில் காணாமல் போனதற்கு தான் காரணம் என்ற குற்ற உணர்ச்சியில் இத்தனை ஆண்டுகள் தவித்தவள் ஓடிச் சென்று அவனை இறுக கட்டி அணைத்துக் கொண்டாள். எல்லாம் என்னால் தான், என்னை மானித்து விடு ஆதித்யன் என்று விம்மி அழுதாள். ஆதித்யன் அவளை தேற்றி இது விதி என்று ஆறுதல் கூறினான். இவர்கள் நெருக்கமாக இருப்பதை பார்த்த தாராவுக்கு உள்ளுக்குள் பொறாமை ஏற்பட்டது. காட்டில் ஆதித்யனுடன் வளர்ந்த தாராவிற்கு அவன் மேல் ஒரு மென்மையான காதல் இருந்தது. இப்போது நிலாவின் வருகை அவளுக்கு ஒருவித சங்கடத்தை தந்தது. உணர்ச்சிகரமான சந்திப்புகளுக்கு பிறகு வரப்போகும் ஆபத்தை பற்றி விவாதிக்க தொடங்கினார்கள். மற்ற நாடுகளுக்கு தூது அனுப்பி உதவி கேட்டார்கள். ஆனால் சாகரபுரி நாட்டினர் மிகவும் மோசமாக பேசி உதவியை மறுத்துவிட்டனர். இது உங்கள் ராஜ்யத்தின் பிரச்சனை, எங்களால் ஆட்களை தர முடியாது என்று அலட்சியமாக பதிலளித்தனர். மற்ற நாடுகளும் கேலி செய்தாலும் பெயருக்கு தலா 500 வீரர்களை மட்டும் அனுப்பி வைத்தனர். எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தால் ஆதித்யனிடம் இப்போது வெறும் 4000 வீரர்கள் மட்டுமே உள்ளனர். ஆனால் எதிரி தரப்பிலோ 10,000க்கும் மேற்பட்ட பிணப்படைகளும் கொடூரமான ராட்சச மிருகங்களும் உள்ளன. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஆதித்யன் சோர்ந்து போகவில்லை. அவன் காட்டில் கற்ற வித்தைகளையும் எலெஃபின் அனுபவத்தையும் வைத்து போர் தந்திரங்களை செய்ய தொடங்கினான். கிரி ராஜ்யத்தின் மலை பாங்கான இடத்தை பயன்படுத்தி எப்படி அந்த 10,000 பேரை வீழ்த்துவது என வியூகம் வகுத்தான். வீரர்களின் எண்ணிக்கை முக்கியமல்ல, அவர்களின் மன உறுதிதான் முக்கியம் என்று ஆதித்யன் முழங்க அந்த 4000 வீரர்களும் போருக்கு தயாரானார்கள். காட்டின் மூளை முடுக்குகளை எல்லாம் தன் உள்ளங்கை நெல்லிக்கனி என அறிந்த ஆதித்யன் இன்று ஒரு பெரும் படைக்கு தலைமை தாங்கி நின்றான். காட்டில் கொடிய விலங்குகளுடன் போராடி பெற்ற அனுபவம் அவனுக்கு போர்க்களத்தின் நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்திருந்தது. எதிரியின் பலத்தை விட அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்துவதே புத்திசாலித்தனம் என்று உணர்ந்த ஆதித்யன் ஒரு தந்திரமான போர் திட்டத்தை வகுத்தான். 4000 வீரர்களும் அவன் முன்னால் அணிவகுத்து நிற்க அவர்களை 3 பிரிவுகளாக பிரித்தான். நேருக்கு நேர் மோதினால் இழப்புகள் அதிகமாகும் என்பதை உணர்ந்த அவன் 3 திசைகளிலிருந்தும் ஒரே நேரத்தில் தாக்கி எதிரிகளை நிலைக்குறையச் செய்யும் மும்முனை தாக்குதல் முறையை விளக்கினான். இதற்காக எலெஃப்கள் வழங்கிய நுணுக்கமான ஆலோசனைகளை கொண்டு நெருப்பு பந்துகளையும் அதிர வைக்கும் வெடிகுண்டுகளையும் அவர்கள் தயார் செய்திருந்தனர். வில்வித்தையில் சிறந்த எலெஃப்கள் அந்த வெடிகுண்டுகளை தூரத்திலிருந்தே எதிரி படைகளின் மீது எய்ய கற்றுக் கொடுத்தனர். வெடிய போகும் நாளை போர்க்களமாக மாற்ற எல்லாரும் தயாராகி கொண்டிருந்தனர். ஒரு பக்கம் கிரிராஜ்யத்தின் மன்னர் தனது வீரர்களுடன் வலதுபுற படையை வழிநடத்த தயாரானார். மறுபக்கம் எலெஃப்களின் தலைவன் இடதுபுறமிருந்து தாக்குதலை தொடங்க தயாராக நின்றான்.
நடுநாயகமாக சிங்கமும் ஆதித்யனும் இணைந்து தலைமை தாங்கும் மையப்படை நின்றது. அவர்களின் ஆக்ரோஷமும் உறுதியும் அந்த இடத்தையே அதிர வைத்தது. ஆதித்யன் தன் வீரர்களை பார்த்து, இந்த நிலம் நம்முடையது. நம் உரிமைக்காகவும் நம் மக்களின் பாதுகாப்புக்காகவும் நாம் சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தமும் சரித்திரத்தில் பேசப்படும். அச்சத்தை விட்டு எரியுங்கள், வெற்றி ஒன்றே நமது இலக்கு என்று வீர முழக்கமிட்டான். அவனது வார்த்தைகள் 4000 வீரர்களின் இதயத்திலும் நெருப்பை மூட்டியது. தூரத்தில் எதிரிப்படைகள் நெருங்கி வருவதை சூசகிக்கும் வகையில் பொழுதிப்படலம் எழும்பியது. போர் முரசு பலமாக அதிரத் தொடங்கியது. அந்த சத்தம் காட்டின் அமைதியை கலைத்து ஒரு மாபெரும் போரின் தொடக்கத்தை உலகுக்கு அறிவித்தது. பின்னால் போர்க்களத்தின் அமைதியை கிழித்துக்கொண்டு எதிரிகளின் பின்னால் இருந்த பெரும் படை ஆக்ரோஷமாக முன்னேறி வந்தது. அந்த பேரதிர்வோடு மாபெரும் போர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. ஆதித்யன் ஏற்கனவே திட்டமிட்டிருந்த அந்த மும்முனை தாக்குதல் வியூகம் இப்போதே செயல்பாட்டிற்கு வந்தது. எங்கு பார்த்தாலும் இரத்தவாடை வீச வீரர்கள் ஆவேசமாக எதிரிகளை வெட்டிச் சாய்த்தனர். ஒரு பக்கம் கிரி ராஜ்யத்தின் வீரர்கள் ஆக்ரோஷமாக முன்னேறி எதிரிகளை துவம்சம் செய்ய, இன்னொரு பக்கம் எல்ஃப் தனது அசாத்திய வேகத்தோடு நெருப்பு பந்துகளையும் வெடிகுண்டுகளையும் எதிரிகள் மீது வீசி எறிந்தான். அந்த சிறுவன் ஒரு பிரம்மாண்ட கரடியாக உருமாறி எதிரி வீரர்களை தூக்கி பந்தாடி தரைமட்டமாக்கினான். போர்க்களத்தின் நடுவே ஆதித்யன் ஒரு அசுரனைப் போல விஸ்வரூபம் எடுத்தான். அவனது வாழ் வீச்சிற்கு முன்னால் எதிரி படைகள் கருகிப்போன இலைகளாய் சரிந்தன. ஒவ்வொரு வெட்டிலும் எதிரிகளின் எலும்புகளை உருவி எடுக்கும் அளவிற்கு அவனது வேகம் மின்னலாக இருந்தது. ஆதித்யனின் இந்த ஆக்ரோஷத்தை பார்த்த எதிரி வீரர்கள் கோழைத்தனமாக நடுங்கி ஓடத் தொடங்கினர். சுமார் 6 மணி நேரம் நீடித்த இந்த கோரமான போரில் 10,000 பேர் கொண்ட அந்த படையை ஆதித்யன் தனது மதிநுட்பமான திட்டத்தால் அடித்து நொறுக்கி வெற்றி கண்டான். ஆனால் அந்த வெற்றி புன்னகை நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. ஆதித்யனின் பக்கம் போரிட்டவர்களில் 350 பேர் இரத்த வெள்ளத்தில் வீரமரணம் அடைந்திருந்தனர். போர்க்களம் பிணக்குவியலாக காட்சியளித்தது. அப்போது குற்றுயிராக கிடந்த எதிரி படையின் தலைவன் ஒருவன் கை கொட்டி சிரித்தான். நாங்கள் வெறும் 10இல் ஒரு பங்குதான். எங்களை போன்ற 1,00,000க்கும் அதிகமான படை வீரர்கள் இந்த நாட்டை ஒட்டுமொத்தமாக சுடுகாடாக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் என்று அவன் கத்த, அந்த வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் உலுக்கியது. 1,00,000 பேர் வரப்போகிறார்கள் என்ற செய்தியை கேட்ட வீரர்கள் மரண பயத்தில் உறைந்து நின்றனர். வரப்போகும் அந்த பேரறிவை நினைத்து ஆதித்யனின் கண்களில் ஒரு புதிய சவால் தென்பட்டது.